ஒரு மிட்ஃபீல்டர் ஃபுட்பால் பிட்ச்ல மேஜிக்லாம் ஈஸியா பண்ணிட்டு இருப்பான். டெக்கோ. டெக்கோ வந்து ஒரு ஜீனியஸ் இன் த பால் அப்படின்னே சொல்லலாம். பிரேசில்ல தான் நம்ம ஆளு வந்து பொறந்தாப்ல. ஆனா ப்ளே பண்ணது போர்ச்சுகலுக்கு. நம்மளோட விஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். இவனோட பாசஸ்லாம் ஆப்போனன்ட்டோட டிஃபெண்டர்ஸ ஸ்பின் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டு போவும் அண்ட் டீம்மேட்ஸ்க்கு டேப் இன்ஸ் கோல் கிடைக்கும். போர்ட்டோல ஜோசே மொரினியோ மேனேஜ்மென்ட்ல 2004 சாம்பியன்ஸ் லீக் வந்து நம்மால் ப்ளே பண்ணியிருக்காப்ல. 3-0 வின் அகைன்ஸ்ட் மொனாக்கோ அண்ட் ஆல்சோ ஸ்கோர் பண்ணியிருக்கான் மேன் ஆஃப் தி மேட்ச். தென் அப்படியே பார்சாக்கு போய் அந்த சாம்பியன்ஸ் லீக் மேஜிக்க அங்கேயும் பண்ணியிருக்கான். 2006 சாம்பியன்ஸ் லீக் வின் அலாங் சைட் பிளேயிங் வித் ரொனால்டினியோ அண்ட் ஹாவி. 2 சாம்பியன்ஸ் லீக் அதுவும் 2 டிஃபரெண்ட் கிளப்ஸ். இதெல்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு அச்சீவ்மென்ட் மாதிரி பார்த்தாங்க. டெக்கோட ட்ரிப்ளிங்லாம் டைட் ஸ்பேசஸ்ல ரொம்பவே சில்கியா இருக்கும். ஃபாஸ்டும் இல்ல, ஸ்ட்ராங்கும் இல்ல. பட் அவனோட பிரெயின், அவனோட டெக்னிக்லாம் அன்மேட்ச்டா இருக்கும். ஆப்போனன்ட்ஸ்லாம் எங்க இருந்தானுங்கன்னே தெரியாத மாதிரி ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். 75 கேப்ஸ் ஃபார் போர்ச்சுகல் அண்ட் 2000 யூரோஸ்ல ஒரு பேங்கர் ஸ்கோர் பண்ணிருப்பான் செக் ரிபப்ளிக்கோட. இப்போ கூட டைம் இருந்துச்சுன்னா யூடியூப்ல போய் பாருங்க. ஜோசே மொரினியோ, சர் அலெக்ஸ் ஃபெர்குசன், பெப் குவார்டியோலா இந்த மாதிரியான லெஜெண்டரி மேனேஜர்ஸ் எல்லாருமே டெக்கோவை ஒரு கிரேட்டஸ்ட் மிட்ஃபீல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் வந்து அண்டர் ரேட்டடா இல்ல ஒரு கிரேட்டஸ்ட் மிட்ஃபீல்டர் ஆஃப் ஆல் டைம்ல இவனும் ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.